படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அந்த படத்தில் வைக்கல. என்ன காரணம்? அது நிறைய காரணம் இருக்கலாம்ப்பா. இப்போ வாட்டர்மெலன் சீன் வந்து ஆக்சுவலா இப்போ உள்ள 2 நாளைக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். வா வா வாட்டர்மெலன் சீன் வந்து ஆக்சுவலா யார் பண்ணான்றதே நம்ம உள்ள 2K கிட்ஸ்க்குலாம் இப்போ கன்ஃப்யூஷனா இருக்கு. அதுபோக வேற ஒருத்தர் இன்டர்வியூல வாட்டர்மெலன் தொடர்ந்து இந்த சீன் வந்து நிறைய பேர்ட்ட இப்ப யார் பண்ணாங்கன்றதே தெரியாம கன்ஃப்யூஷனா பேசப்படுறனால கூட எடுத்திருந்திருக்கலாம். அதனால ஒண்ணும் இல்லப்பா. ஆக்சுவலா நான் ஒரு சீன் மட்டும் தான் அதுல வந்திருந்தேன். சூர்யா சாரோட காம்பினேஷன் சீன். அதனால ஒண்ணும் இல்லம்மா. அடுத்த படங்கள் இருக்கு இல்லையா? அதுல நம்மளோட இத காமிச்சுக்கலாம். இதே வாட்டர்மெலன் சீன பிக் ஸ்கிரீன்ல 3 தடவ நம்ம செஞ்சு காமிச்சிட்டோம். அது செஞ்ச ஒரே ஆள் நம்ம தான். ஸோ அதனால நான் அதை பத்தி ஒன்றும் பெருசா நினைத்துக்கலாமா. அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஆர்ஜே பாலாஜி சாருக்கும் சூர்யா சாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். அவங்களோட கடின உழைப்பு. சூர்யா சார் வந்து அவரே ஃபினான்ஷியலா அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பல பிரச்சனைகளுக்கு இடையில. சில நடிகர்கள் வந்து நடிச்சு முடிச்சுட்டு போவாங்க. ஃபினான்ஷியலாவும் அவர் பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆர்ஜே பாலாஜி சார் இது கண்ணீர் விட்டு அழுதாரு. ஏன்னா அவரோட உழைப்பு, அவரோட வழி அவங்களுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒரு கடின உழைப்பு போட்டிருக்காங்க. அதுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றிமா அது. படம் எப்படி இருக்கு? ரொம்ப கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதான் ப்ரோ, படம் நல்லா வந்திருக்கு ப்ரோ. ஓகே. நீ அடுத்து ஃபேமிலி ஆடிட்ஸ் வந்து நீங்களே பாருங்க, நல்லா எல்லாரும் வர போறாங்க. அப்படி நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் ப்ரோ. தலைவா, இந்த கடைசி கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கருப்பண்ண வந்து இறங்கிட்டாரு தலைவா. உள்ள ஃபுல்லா உக்குரமா ஆட்டத்தை ஆடி நிற்கிறாங்க. ஏன்னா கிளைமேக்ஸ் அப்படி இருக்கு தலைவா. ஒரு பாட்டு ஐயோ, இந்த மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் படத்தை போட்ட போல ஆகுது. ஏதோ எப்பா ஒரு பாட்டு போட்டார், சாவட்டி சந்தாரடி சாவட்டி சந்தாரடி போட்டு எல்லாரையும் ஆட விட்டு மரல விட்டாரு தலைவா. என்ன மாரி ஓட்டு ஆட்டம் தலைவா. அப்படியே வைப்பு ஏறுது. அப்படியே இந்த படம் ஃபுல்லா கருப்பண்ணன் தான். இப்பதான் ஒரு ஷோ முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூர்யா சார் படம் நல்லா இல்ல அப்படி சூர்யா அண்ணா இருந்தாருன்னா நெகட்டிவிட்டி இருக்கும். எல்லாரும் அதுல தான் வந்திருக்காங்க. நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தால் தான் ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் சூர்யா அண்ணன் படம் இருந்ததில்லை. அடிக்க தான் செய்வாங்க. நேற்று அடிக்கலையா, உட்கார வைக்கலையா, இன்றைக்கி மறுபடியும் வரலையா, அது தாங்க நாங்கள் அவ்வளோதான் அடிப்பாங்க. ஆனால் நாங்கள் ஃபேன்ஸ் கைவிட மாட்டோம். ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான மூவி தான். எல்லோரும் வந்து பார்க்கலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். கருப்பசாமி என்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சுருக்காரு. அதுவும் ஆர்ஜேபி டைரக்ஷன் சும்மாவா சொல்லணும். அவர் படமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஓவராலாக படம் எப்படி இருக்கு? கருப்பு படம் நல்லா இருக்குப்பா. குடும்பத்தோட பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் கருப்பசாமியை மையப்படுத்தி இந்த படம் எடுத்திருக்காங்க. ஓகேவா? கருப்பசாமி வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் வந்து தடைகளை உடைப்பார். நாங்கள் மதுரை பக்கம் ஆக்சுவலாக அந்த கருப்பசாமி பக்கத்தில் எங்களுக்கு வீடு. பில்லி சூனியம் தடங்கல்கள் கண் திருஷ்டி எல்லாத்தையும் உடைச்சு எரியிற சாமி. ஃபஸ்ட்டு கருப்பனை பார்த்துட்டு தான் நாங்கள் அழகு கோயிலுக்கே போவோம். அந்த கருப்பனை மையப்படுத்தி எடுத்திருக்கனால தென் தமிழகத்தில் பயங்கர வரவேற்பு பெறும்பா. ஃபர்ஸ்ட் ஷோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் சோஷியல் மீடியாவில் அதுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண படம் நல்லாவே இல்லை பண்ணிடாமலாம் இருப்பாங்க. வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்க ப்ரோ. ஒரு சீனும் ப்ரோ பயங்கரமாக வச்சிருக்காரு ப்ரோ. எல்லாருக்குமே செட் ஆகும் ப்ரோ. எல்லா ஃபேன்ஸுக்குமே எல்லா சர்ப்ரைஸ்லாம் ஒரு இருக்குது. செகண்ட் ஹாஃபில் இருக்குது. எல்லாத்துக்குமே செட் ஆகும் அந்த சீன்ஸ்லாம். நம்மளுக்கு கருப்பண்ண யார் தெரியுமா? நம்ம எல்லைக்கோட்டில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கருப்பண்ண இருக்காரு. இந்த படத்தை அதை மீன் பண்ணி தான். ஏன்னா தளபதிக்கு எடுத்த போல ஒரு படம் இது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து கோர்ட்டில் தலைவா வாய்தா 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 ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறான். அவனுக்கு என்ன பண்ணுறான்? வாய்தா வாய்தா பா. அவனு 50 வயசு செத்து போகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு தீர்ப்பு வந்தா என்ன வரலன்னா என்ன? அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. இதுக்கப்புறம் வாய்தா யாருக்கும் கொடுக்காத. இதுக்கப்புறம் பண்ணுறானா தப்பா பண்ணுறானா. அன்றைக்கே நம்ம சூர்யா சார் கருப்பண்ண எப்படி கத்தி எடுத்தாரோ, நீ கத்தி எடுக்காத, உன் பேனாவால் உன் போட்டுக்கிற கோட்டால் அவனுக்கு ஒரு தீர்ப்பை கொடு. ஏன்னா இதுக்கப்புறம் வாய்தா கொடுக்காத அப்படின்னு இந்த படத்தில் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தை சிஎம் சார் பார்க்கணும். ஏன்னா கோர்ட்டில் வாய்தா போகிறதெல்லாம் இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க. பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவான். வாய்தா போகிற காசு அவன் அந்த காசை இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற போல ஆகுது. அதனால் இந்த படத்தில் சூப்பரான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. சூர்யா நான் பார்த்தீங்கன்னா கம்பேக் தலைவா, கம் பேக். ஆர்ஜே பாலாஜி கண்ணீர் விட்டு அழுது வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து அவர் இவ்வளோ பெரிய ஸ்டாரோட படம் எடுக்கிறாரு அப்படிங்கும் போதே அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா தான் இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இவ்வளோ தடைகள் வரும்போது, இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி இவ்வளோ தடைகள் மறுபடியும் வருது அப்படின்னு நினைக்கும் போது யாருக்காக இருந்தாலும் வரதான் செய்யும். ஆர்ஜேபின்னு இல்லை, எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூஸுக்கும் வந்து அது கஷ்டமாக தான் இருக்க செய்யும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வெளில வரும்போதே பார்த்துருக்கலாம். எல்லோரும் வந்து வெறியோட தான் வந்தோம். இன்னும் அந்த வெறி அடங்கலை. 4 தடவை பார்த்தா கூட அடங்காது தான். எல்லாம் கருப்புசாமி வந்த மாதிரி தான் வந்து ஆடிக்கிட்டு இருந்தோம் உள்ள. இது எங்கள் ஃபேன்ஸுக்கான மூவி மாதிரி தான் இருந்தது. செமையாக இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் ஷோ தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் எல்லாருமே வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படம் நல்லா இல்லை, சூர்யா சார் அவ்வளோ நல்லா பண்ணல, இதுவுமே ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் ஒரு டீமோட பெரிய உழைப்புப்பா. அவ்வளோ லேசில் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் தப்பு. பெரிய உழைப்பு. ஆர்ஜே பாலாஜின்ற ஒரு மனுஷன் 2 வருஷமா பாவம் கடைசியில் அவரே கண்கலங்க வச்சிட்டாங்க. அவரே சும்மா ஜாலியாக ஃபன்னாக பேசுகிறாரு. அவரே கண்கலங்கிட்டு எவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, எவ்வளோ ஒரு பெரிய எஃபோர்ட் இருக்குது. அவ்வளோ லேஸில் படம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுமா. இது வந்து ஆர்ஜே பாலாஜி சாரோட உழைப்பு, ப்ரொடக்ஷனோட உழைப்பு, சூர்யா சாரோட உழைப்பு,
ஓகேவா? ஸோ டேரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ ஆர்ஜே பாலாஜி அண்ணா என்ன சொல்றாரு, இவ்வளவு நாளா வந்து சூர்யா ஃபேன் சொன்னாங்க, இப்போ சூர்யா டேரக்டர்னு சொல்றாங்க, எனக்கு பெருமைன்றாரு. ஸோ ஒன்னொன்னையும் ரசிச்சு ருசிச்சு ஆர்ஜே பாலாஜி இயக்கியிருக்காரு. ஓகேங்களா? அதை வந்து குறை சொல்றதுக்கு அவ்வளோ லேஸில் குறை சொல்லக்கூடாது. படம் நல்லா தான் இருக்கு. ஐயா நீங்க தான் கம்பேக்னு சொல்றீங்க. சோஷியல் மீடியால வந்து சூர்யா சார் நல்லாவே நடிக்கல. அதுதான் அது தெரியும். இது போல ஒரு எதிர்ப்பான ஒரு கூட்டம் இருக்கும்னு எனக்கு தெரியும். கங்குவான்ற படம் என்ன மாரி ஒரு படம், நல்ல படம். ஏன்னா ஒரு வாட்டியாச்சும் பார்க்கலாம். நிறைய பேருமா அதை பார்க்க கூட முடியாது. கத்துறாங்கன்ற ஏன் கத்துறாங்க? படம்னா கத்துவாங்க தெளிவா. கத்தா கேட்டால் சவுண்ட் இல்லைன்னுவீங்க, மியூசிக் சரியா இல்லைன்னு ஏதாவது ஒரு குத்தத்தை கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வளருத பாவம் தெளிவா. அவனும் எவ்வளோ கஷ்டப்படுவார். போட்டு மிதிக்கிறீங்க, நசுக்கிறீங்க. ஏன்னா நம்ம அஜித் அண்ணன் அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டாரு, விஜய் அண்ணன் ஒரு ட்ராக்ல போயிட்டார். இப்போ நம்ம சினி ஃபீல்டை தூக்கி வைக்கிறது இவர் மட்டும்தான். பாவம் இவரையும் நசுக்கி பிதுக்காதீங்க. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து இந்த படத்தை நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள், உங்கள் காசு நானே திருப்பி தரேன். ஏன்னா அப்படியாப்பட்ட நடுவில் கொஞ்சம் லேக் இருக்கும். லேக் இல்லைனால நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் லேக் இருக்கும். ஆனால் இருந்தாலும் கருப்பண்ணனே வந்து உக்கிரமான இந்த பாட்டுகளை டான்ஸ் ஆடிருக்கா போல். கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலு. நடுவில் விஜய் அண்ணன் லியோ வந்திருக்கோம் தெரியா, நம்ம சாண்டி மாஸ்டர் வந்திருப்பாரு, அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அஜித் அண்ணன் ரெஃபரன்ஸ் பேர் நேம் சொல்லுவாங்க, அதுவும் பட்டையை கீழ்ச்சிருக்கும். படம் ஃபுல்லாக வந்து அவர் என்னதான் காமெடியாக இருந்தாலும் படத்தை எல்லாரையும் சிந்திக்க வச்சிருக்காரு. நீங்கள் எல்லாரும் சிந்திக்கணும். ஏன்னா கடவுள் வந்து எப்பயுமே யாரும் குறையும் தீர்க்க மாட்டார். மனுஷனா உன் நண்பனுக்கு வந்து கஷ்டம்தான், நீ தான் போய் தீர்க்கணும், கடவுள் தீர்க்க மாட்டார். அதுதான் இந்த மெசேஜாக அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ இது ஒரு பெரிய கம்பேக்னு சொல்றீங்க சூர்யா சாருக்கு. நான் அக்செப்ட் பண்ணிப்பேன், இது பெரிய கம்பேக் தான். பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும், பட் ஆனால் வந்து நல்ல கான்செப்ட் நல்லா எடுத்திருக்காங்க. அதுவும் சூர்யா கேப்டான மூவி மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ஒரு பீக் கம்பேக்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனால் யாருமே இவ்வளோ நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணது கிடையாது. சூர்யா சார் வந்தால் மட்டும் ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க? அவன் ஏன் அப்படி நல்ல மனுஷன் இப்படி பண்ணுறான்? ரொம்ப நல்ல டைப் ப்ரோ அவர். ஓகே, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. எத்தனை பேர் படிக்க வைக்கிறாரு, ஏன் அப்படி மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் படம் நல்லா வந்திருக்கு ப்ரோ. நாங்களாம் ரொம்ப இதாகிட்டோம் ப்ரோ. கடவுளே நம்பாத, மனுஷனா நீயும் நம்பு அப்படி இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. அருமை தெளிவா, அருமை. ஐயோ எப்பா அவர் கார்ல உட்காந்து அழுவார் தலைவா, அழுவார். ஆர்ஜே பாலாஜன் அழுவும் போது என் மனசு உடஞ்சிச்சு, சுக்குநூறா உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க படம் நல்லா இல்லைன்னா அழுவலாம், படமே ரிலீஸ் ஆகலன்னு அழுகுறாரு தெளிவா. அவர் ஒரு கண்ணீருக்கும் இந்த படம் பதில் சொல்ல தெளிவா. அவர் நேற்று அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும் இந்த படம் பதில். ஏன்னா அதுக்குள்ள ஒரு கூட்டம் தான் தெளிவா. பாவம் வசூலை முடைக்க நேற்று ரிலீஸ் ஆயிருந்தா அந்த 1000 கோடிக்கான வசூலுக்கு போயிருக்கோம். இப்போ அந்த ஒரு நாள் போயிடுச்சு. ஒரு நாள் எத்தனை கோடி மிஸ் ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க, சூர்யா சார் எதுக்காக காலி பண்ணுறாங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் சூர்யா சாரை காலி பண்ணாதீங்க. ஏன்னா பாவம் நேற்று ஆர்ஜே பாலாஜன் அழுத கண்ணீர் காட்சி இந்த படத்தை வந்து பாருங்கள், அவரை காலி பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஆர்ஜேவாக இருந்து காமெடியாக இருந்து ஒரு சினி ஃபீல்டுக்கு வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னா இதை நீங்கள் பாராட்டணும். ஏன்னா நாளைக்கு நீங்களும் இது போல் இடத்துல நிற்பீங்க, அப்போ பாராட்ட நாங்கள் தான் வரணும். நீங்கள் இது போல் விமர்சனம் வைக்காதீங்க, உங்களை கையெடுத்து கேட்டுக்கணும். கம்பேக் கொடுத்துருக்காரு ப்ரோ. ஓரளவுக்கு இல்லை ப்ரோ. நீங்கள் அடுத்த ஷோ வந்து நீங்கள் பாருங்கள் ப்ரோ. ஃபுல்லாக இப்படியும் பாருங்கள் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ படம். மியூசிக் மேம். மியூசிக் இஸ் டாப் நாச். சாய் அபியங்கர் ஆல்பம்லாம் நம்ம கேட்டிருப்போம், அதை விட டிஃப்ரெண்ட்டாக ஒரு வெர்ஷன் சாய் வெர்ஷன் வந்து இந்த மூவியில் பார்க்கலாம். இவர் தான் இந்த படம், இவர் தான் இந்த மூவிக்கு கம்போஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. வேறு லெவல். சாயோட மியூசிக்னால தான் எல்லா சீன்ஸும் எலிவேட் ஆச்சுன்னு சொன்னால் தப்பே இல்லை. எல்லா சீன்ஸும் எலிவேட் ஆனது சாய் மியூசிக்னால தான். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ரிஷாக் தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க, சூர்யா தனி ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் காம்போ எப்படி இருந்துச்சு? ரெண்டு பேரும் காம்போ முன்னாடியே வந்திருக்குல்ல, இது வந்து கொஞ்சம் நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு, பார்க்கும்போது க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருந்துச்சு ரெண்டு பேரோட காம்போவும். த்ரிஷா மேம் தான் வந்து ஒரு மெயின் கேரக்டர் எனர்ஜி மாதிரி. ஸோ ரெண்டு மெயின் கேரக்டர் எனர்ஜி சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லார் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. எல்லா சீன்ஸும் பக்காவாக சீட்டாக இருந்தது. எங்கேயும் வந்து ஓவர் டூவாக ஃபீல் ஆகல. ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. கருப்பசாமி வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும்னு நினச்சேன் அனிமேட்டடாக, பட் ஆனால் அதெல்லாம் இல்லை, அவரே வந்து செம்மையாக இருந்தார். விஜயன் அழுவில் அது வந்து வரும். ஏன் தெரியுமா அழுவில்? காலத்தின் கட்டாயம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் சிஎம்மாக வருவேன். அங்கே டைட்டில் காரு ஜோசப் என்னும் விஜய் என்னும் நான் அப்படின்னு அந்த டைட்டில் போடுறதுக்கோசம் தான் படத்தை நீ பொறுமையாக கூட ரிலீஸ் பண்ணேன். ஏன்னா சீட்டில் உட்கார போகிறது நான் எப்போ வேணா ரிலீஸ் பண்ணிப்பேன் தான் அவங்க அழுவில். இது காலத்தின் கட்டாயம், அவங்களுக்கு எப்பயோ தெரியும் தலைவா. நம்ம ஏன்னா கூட்டத்தை பார்த்தியா தலைவா, யாராலும் பிரச்சாரத்துக்கு போவாங்க 10 பேர் 20 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இவர் கூட்டத்தை தானாக சேர்க்கலை, காசு கொடுத்து சேர்க்கலை, கூட்டம் அதுவாக தேடி வருது. எல்லாம் விஜய் என்றும்
அவரோட ஃபேஸுக்கோசம் தலைவா. அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை, அவருக்கு தெரியும். ஏன்னா காலத்தின் கட்டாயம் எல்லாமே அதுவே மாற்றி வரும். ஓவரால் கருப்பு ஒரே வேர்டில் சொல்லணும்னா எங்கள் கருப்பசாமி அவ்வளோதான். கருப்பசாமிக்கு வந்து டிஸ்கிரைப்லாம் பண்ண தேவையில்லைங்க, அவர் பார்த்து பாரல எல்லாரும், அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஆனால் இதுக்கப்புறம் பிடிக்கும்ண்ணா. ஏன்னா நிறைய பேர் இல்லை விஜய் அண்ணா இதுக்கப்புறம் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் விஜய் அண்ணா படம் நடிக்க மாட்டார். இதுக்கப்புறம் அடுத்த ரோலுக்கு யாருன்னா போனால் சூர்யா சார் இதான் போகணும். அதனால தான் இதில் ஒரு ரெஃபரன்ஸ் வேறு வச்சிருக்காரு ஆர்ஜே பாலாஜன். இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் எப்பயுமே தெரியும் என்ன பண்ணால் எது நடக்கும் அவருக்கு தெரியும். அதனால தான் இதில் டைட்டிலே பார்த்தீங்களா சிஎம் விஜய் போடல, தளபதி விஜய்னு போட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், அவருக்கு தெரியும் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் விஜய் ரசிகர் எதிர்ப்பா இல்லை அஜித் ரசிகர் எதிர்ப்பா யாருன்னு சொல்ல முடியல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எல்லாருமே சூர்யா ரசிகராக ஆயிடுங்க. ஏன்னா சினி ஃபீல்டில் இதுக்கப்புறம் யாரும் இல்லை. யாருண்ணா எஸ்கே இருக்கார். அண்ணா அப்படி இல்லைண்ணா இருண்ணே சொல்கிறேண்ணே. நடிப்பின் சிகரம் யாருண்ணா? நம்ம சிவாஜி கணேசன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னண்ணா இல்லை ஒரே ஒன்று சொல்லிடுண்ணே, இதை மட்டும் நீங்கள் போட்டுருங்க. அவர் எதுக்குமா வந்தார்? அவர் வாட்டர்மெலன் சார் எதுக்கு இருண்ணா நான் சொல்லிடுறேன் சொல்ல விடுண்ணே. காலையிலேருந்து வந்து நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இவன் அடிப்பு அறுக்கணும் ஒரே டேக்கில் எடுத்து முடிச்சார் ஆர்ஜே பாலாஜன். என்ன ஒரே டேக்கில் முடிஞ்சிச்சு இந்த சீன் வரும் பார்த்தேன் நானும். கடைசி வரைக்கும் இவர் என்ன தான் நடிச்சுக்கிறாரு, ஒரே டேக்கில் என்ன தான் இவர் பண்ணிக்கிறாரு நானும் பார்த்தேன். அவருக்கே பிடிக்கல, அதான் கட் பண்ணிட்டார். இந்த சீனே வரல படத்தில். பாவம் அவர் எதிர்பார்த்துருப்பாரு இந்த படத்தில் நம்ம எப்படியாச்சும் வருவோன்னு எதிர்பார்த்தாரு. பாவம் அவரை வைக்கல. அவர் வைக்காதது அவரோட கஷ்டம். ஆனால் வன்மத்தெல்லாம் இல்லை, அது தப்பு தலை. வன்மெல்லாம் இல்லை, சீனு பிடிச்சிருக்காரு தலையா. இப்போ அவங்க வந்து எஃபெக்ட் எடுத்து பண்ணுறாங்க. எஃபெக்ட் எடுத்து பண்ணும்போது ஒரே டேக்கில் ஒரு நச்சன்ற ஒரே டேக்கில் என்ன பண்ணியிருப்பாரு? இது ஒரே டேக்கில் பண்ணால் பிடிக்குமா சொல்லுங்க? பிடிக்குமா? பிடிக்காது. அதனால அவர் பார்த்துருப்பாரு, சீனை அப்படி கட் பண்ணிப்பாரு. ஏன்னா நானும் 4-5 படம் நச்சேன், என்னையும் அப்படி தான் கட் பண்ணி தூக்கி போட்டாங்க. அதனால அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது தலைவா. அது போல் பாவம் மனுஷன் இப்போ எவ்வளோ பாதிப்பு தெரியுமா? இன்னைக்கு ஃபுல்லாக அவர் தூங்க மாட்டார். நான் நடித்த சீனு வரலையே, அதான் தலைவா நான் நடித்த சீனு வரலையேன்னு இப்போ ஃபீல் பண்ணுவார். இப்போ அவர் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். படம் நல்லா இல்லை அடிப்பு அரக்க, நான் நடித்த ஒரு சீன் வரலன்னு படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவார். இதை நீங்கள் என்ன பாருங்கள், இதான் நடக்க போகுது. ஏன்னா த்ரிஷா நீங்கள் வந்து அவர் வச்சுனிக்கிறாரு. ஏன்னா சொல்கிறீங்க நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் என்ன சிறகு அது சொல்லுவாங்கண்ணா. அது சொல்லுவாங்கண்ணா என்ன தெரியுமாண்ணா, எப்பயுமே நண்பனை வந்து கூட பார்க்கும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கூடாது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்கணும். இன்னும் அவர் வாயிலேருந்து எதுவுமே சொல்லலை. ஏன்னா த்ரிஷா மேடமும் எதுவுமே சொல்லலை. ஏன்னா ஏற்றஸ் வருவாங்க, அதை ஏற்றுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்கன்னு அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பெருசாக கண்டுக்கூடாதுண்ணா. நன்றிண்ணா.